பலுகி பெருகுங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 9:1 என்றார். என் அன்பு வாசகர்களாகிய உங்கள் யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை உளமாற கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நின்று உங்களையும் உங்கள் அருமை குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோவாவின் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டானது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது. பாவிகளும் துன்மார்களும் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனார்கள். நோவாவின் குடும்பத்தார் ஒரு உன்னத அனுபவத்துடன் அரராத் என்னும் மலையில் வந்து இறங்கினார்கள். கர்த்தரோடு நீங்களும் ஒரு புது வருட ஆரம்பத்தில் வந்திருக்கிறீர்கள். நோவாவையும் அவருடைய குமாரரையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று நோவாவின் குடும்பத்தாரிடம் சொன்னவர் இன்றைக்கும் சுவிசேஷத்தால் உலகத்தை நிரப்பும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுக்கு ஆவிக்குரிய சந்ததியை நிச்சயமாகவே அவர் தந்தருளுவார். லாமேக்கின் மகனாகவும் மெத்துசலாவின் பேரனாகவும் ஏனோக்கின் கொள்ளுப்பேரனாகவும் ஆதாமின் சந்ததியிலே 10வது தலைமுறையாக வந்தவர் நோவாவாகும். அவருடைய மேன்மையெல்லாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததிலே இருந்தது. நோவா தேவனோடு நடந்தார், உலாவினார், சஞ்சரித்தார், முகமுகமாய் பேசினார். தேவ பிள்ளைகளே, தேவன் தாமே தனக்கும் உங்களுக்குமுடைய ஒரு ஆழமான உறவையும் ஐக்கியத்தையும் தந்தருளுவாராக. சந்திர மண்டலத்திற்கு சென்று வந்த விண்வெளி வீரரான எர்வின் என்பவர், தான் சந்திரனிலே நடந்தேன் என்பது பெரிய காரியமல்ல, சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின தேவன் என்னோடு கூட உலக வாழ்க்கையிலே நடந்து வருகிறார் என்பதை எண்ணும்போது என்னுடைய உள்ளம் பரவசம் அடைகிறது என்று சொன்னார். கர்த்தர் உங்களோடு கூட நடக்கும்போது உங்களுக்கு கவலையோ பயமோ ஏற்படுவதில்லை. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையில் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்பதாலேயே தன் மகனுக்கு நோவா என்று லாமேக்கு பெயர் வைத்தான். ஆதியாகமம் 5:29. நோவா என்றால் தேற்றுகிறவன் என்று அர்த்தம். லாமேக்குக்கு தேற்றுகிற ஒரு நோவா இருந்தது போல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை என்று இயேசு சொன்னார். யோவான் 14:6. அவர் எப்படி நம்மை தேற்றுவார் தெரியுமா? ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆறுதலும் தேர்தலும் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருப்பதாக. நினைவிற்கு கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12.